வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் கொட்டாக் பேங்க்ல வந்து ஓபன் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல இந்த டைம்ல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த லோன் ஆஃபர் எல்லாத்தையும் தான் உங்களுக்கு வந்து லைவா காமிக்க போறேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி லோன் ஆஃபர் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொட்டாக் மஹிந்திரா பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் கொட்டாக் பேங்க்ல இருக்குது, எனக்கு இன்னும் லோன் ஆஃபர் வந்து பண்ணல அப்படின்னா நீங்க அந்த ஒரு அக்கௌண்ட்ல அதிகமா டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுங்க. உங்களோட சேலரியை அந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் வந்து பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ற மாதிரி பாருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் அதிகமா நடக்கும். ஸோ இதனால உங்களுக்கு லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல 3 கிரெடிட் கார்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். 2 லைஃப் டைம் ஃப்ரீ, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெய்டு கிரெடிட் கார்டு. ஸோ டோட்டலா 3 கிரெடிட் கார்டு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்னுமே நான் நிறைய பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்றேன். வேற எந்த பேங்க்லயும் நமக்கு வந்து கிரெடிட் கார்டோ லோன் ஆஃபரோ இந்த அளவுக்கு பண்ணதில்ல. ஸோ இப்போ அதை வந்து லைவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயில தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கொட்டாக் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் ஆஃபர், கார்டு ஆஃபர் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன் கிளிக்ல நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கொட்டாக் பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு இதுல ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓபன் ஆகும். ஓபன் பண்ணதுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுமே நமக்கு என்னென்ன ஆஃபர் வந்து இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோடு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 2 ஸ்டெப்ல நீங்க வந்து லோன் எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் லோன் வந்து பர்சனல் லோன் எவ்வளவு அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 45,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த செகண்ட் லோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் மந்த் அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு லோன், அதாவது இதுக்கு பேரு ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அதிகபட்சமா 28 நாள் வரைக்கும் தான் டைம் இருக்கும். நமக்கு வந்து சேலரி வந்து அடுத்த மாசம் ஸ்டார்டிங்ல தான் நமக்கு சேலரி வரும். இப்போ மந்தோட எண்ட்ல இருக்கும், இல்ல மிட் ரேஞ்சில் இருக்கும், நம்மளுக்கு கையில காசு இல்ல செலவுக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு ஏதாவது 7 days லோன் எல்லாம் தேடி போகலாம். ஸோ அந்த மாதிரி லோனை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. 7 days லோன்னாலே ஃபேக் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு லோன் அமௌண்ட்டை இவங்க வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு சேலரி வாங்குறோமோ அதுல 50% அமௌண்ட்டை இவங்க அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி தருவாங்க. இதுல அதிகபட்சமா நமக்கு 32,000 ரூபாய் வரைக்கும் இதுக்கு முன்னாடி அப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல 5,000 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் தான். நீங்க இந்த இப்போ 5,000 ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாசம் சேலரி வந்தது நீங்க அதை ரீபேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் டைமிங்கே ஒரு 25 ல இருந்து 28 நாளைக்கு உள்ளதான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலலாம் கிடைக்காது. அதுவும் நீங்க எடுக்கிற டைமிங்கை பொறுத்து தான். அதுக்கு அடுத்த தேர்ட் லோன் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கார் லோன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி 8,00,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து கம்மி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4,50,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு ப்ரீ அப்ரூவ்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டன்டாவே நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். இதுல உங்களுக்கு நான் 3 லோன் ஆஃபர் வந்து காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1 by 1 உங்களுக்கு அதை வந்து பிரீஃபா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது 4வது லோனை வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அடுத்தது 4வது லோன் ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் டியூரபிள் லோன். ஸோ இந்த ஒரு கஸ்டமர் டியூரபிள் லோனை நீங்க எங்க போய் செக் பண்ணணும், அப்படியே மெயின் மெனுக்கு வந்துக்கோங்க. மெயின் மெனுக்கு வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இதுல லோன்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சியூமர் டியூரபிள் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம பஜாஜ் இஎம்ஐ கார்டு மாதிரி நமக்கு ஒரு லிமிட் கொடுக்குறாங்களா, அதே மாதிரி நம்மளோட ஏடிஎம் கார்டுக்குன்னு ஒரு லிமிட் வந்து கொடுப்பாங்க. நான் வந்து கொட்டாக் பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். அதுல நமக்கு கொடுத்திருக்கிற ஏடிஎம் கார்டுல நமக்கு வந்து ஒரு லிமிட் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்டெல்லாம் செப்பரேட்டா கிடையாது. நீங்க வந்துட்டு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்துருப்பாங்களா, அந்த ஏடிஎம் கார்டுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அதை உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். ஸோ அந்த லோனை தான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் டியூரபிள் லோன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணணும்னா என்கிட்ட இந்த பேங்க்ல எனக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமர் டியூரபிள் லோன் ஆஃபர் இருந்ததுன்னா நான் ஒரு ஐபோனை வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நான் வந்து ஏடிஎம் கார்டை போட்டு இஎம்ஐல நான் வந்து பொருள் வந்து வாங்கிக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு இதுல எவ்வளவு லோன் ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் டியூரபிள் லோனை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இதுல நான் வந்து கஸ்டமர் டியூரபிள் லோன் வந்து ஒரு எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது என்னோட க்ளோசிங் ஐடி. அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா
அவைல் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணாதான் நமக்கு வந்து எவ்வளவு லோன் ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியும். இப்போ இதை வந்து கிளிக் பண்றேன். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் லோன் ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் ப்ரீ அப்ரூவ்டு கன்சியூமர் டியூரபிள் லோன், கன்சியூமர் லோன் அப்படின்னு போட்டு எவ்வளவு 1,05,570 ரூபாய் நமக்கு வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமேசான்ல வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட காசு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்ககிட்ட கொட்டாக் பேங்க்ல கிரெடிட் கார்டு இருந்தா தான் நம்ம வந்து இஎம்ஐ எடுக்க முடியும். இதுக்கு கிரெடிட் கார்டு கூட தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தா போதும். நமக்கு இது மாதிரி ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் இருந்தது அப்படின்னா நம்ம அமேசான், பிளிப்கார்ட் ரெண்டுலயுமே ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஜஸ்ட் அதுல போயிட்டு நீங்க வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை போட்டு டைரக்டா இஎம்ஐல வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு கிரெடிட் கார்டுல எப்படி நீங்க இஎம்ஐ எடுப்பீங்களோ அதே மாதிரி ஏடிஎம் கார்டுலயே இஎம்ஐ எடுத்துக்கலாம். இதை தான் கஸ்டமர் டியூரபிள் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷாப்ல கூட இந்த ஒரு லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து அதை சர்ச் பண்றதுக்கு சிட்டி, ஏரியா, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர் நேம் எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு உங்களால இந்த கார்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா அது வந்து எலிஜிபிள் இருந்ததுன்னா நீங்க அந்த ஷாப்ல போயிட்டு கூட நீங்க இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான ஒரு ஆப்ஷனும் இதுல கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன், ஆல்ரெடி கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு இஎம்ஐ, இதுதான் ஏடிஎம் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து எனக்கு அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி வந்து பர்சனல் லோன் ஆஃபரும் அவைலபிளா இருக்குது. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் லோனும் அவைலபிளா இருக்குது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல மட்டுமே இவ்வளவு ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. அடுத்தது நான் பர்சனல் லோனை உங்களுக்கு பிரீஃபா காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 45,000 பர்சனல் லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னல. இப்போ அந்த லோனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எத்தனை மாசத்துக்கு இஎம்ஐ அப்படிங்கறத இங்க வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டீடைல் ஃபில் பண்ண தேவை கிடையாது. அப்புறம் உங்களோட இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் 2 கிளிக்ல உங்களுக்கு லோன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். லோன் அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 45,000 நம்ம பர்சனல் லோனா எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளவு டைமிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமா 24 மாசம் வந்து டைமிங் கொடுக்குறாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்து 30% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பெர் மந்த்துக்கான இஎம்ஐ 2,516 ரூபாய் வந்து வரும். ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா அதுல 200 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ப்ராசஸிங் ஃபீ ஒரு 2,655 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ராசஸிங் ஃபீ, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்க்கும் போது ஓவராலா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு வரும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா கன்வெர்ட் பண்ணும்போது 36.7% வந்து உங்களுக்கு வட்டி வந்து வருது. டோட்டலா நீங்க பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் 15,384 ரூபாய் வந்து வருது. அதுக்கப்புறமா நீங்க வந்து டோட்டலா ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது எவ்வளவு வந்து பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 60,384 ரூபாய் நீங்க வட்டியோட சேர்த்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பர்சல் ஆகக்கூடிய அமௌண்ட், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 42,145 ரூபாய். ஸோ இதுல உள்ள டிடக்ஷன் எல்லாம் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 42,145 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா லோன் செக்யூர் இன்சூரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எனபிள் பண்ணாதீங்க. பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 245 ரூபாய் வேஸ்டா தான் போகும். இதை எனபிள் பண்ணாம ஜஸ்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். ஜஸ்ட் 2 கிளிக்ல இந்த லோன் அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் லோனோட டீடைல். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சல, மந்த் மிட் கேப் லோன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த லோனு. ஸோ இந்த லோனை வந்து நம்ம கிளிக் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோன் டீடைல் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5,500 ரூபாய் நம்ம வந்து லோன் எடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 3,000 இருந்து அதிகபட்சம் 5,500 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு 10 ரூபாய், ப்ராசஸிங் ஃபீ பிளஸ் டாக்ஸ் ஒரு 389 ரூபாய். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக்சட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து போட்டிருக்காங்க பெர் ஆனமுக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீன்னு ஒன்று போட்டிருக்காங்க. பட் இது என்னன்னு தெரியல. இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து டெபிட்டட் ஆகாது. ஸோ இதுல கொடுத்துருக்க இந்த 389 ரூபாய் பிளஸ் ஒரு 10 ரூபீஸ் இது எல்லாமே டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்ம 5,500 ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா 5,101 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் தான். மேக்ஸிமம் உங்களுக்கு டைமே நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 20-25 நாள் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அதுவும் நீங்க லோன் எடுக்கிறத பொறுத்து இந்த டைமிங் வந்து டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு இது ஒருத்தர் தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார் லோன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ரேஞ்சில் 4,50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பரா காமிச்சு நீங்க வந்துட்டு இந்த லோனையும் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ டோட்டலா நமக்கு இப்போ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோன் வந்து நமக்கு ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல தான். ஸோ இந்த மாதிரி லோன் ஆஃபர் உங்களுக்கு வேணும், பட் ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க நிறைய டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் எல்லாமே வந்து கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஃபண்டிங் ஜஸ்ட் 1000 rupees மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தையும் உங்களோட மற்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இது மாதிரி லோன் ஆஃபர் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.